என்ன வைஜெயந்தி, வீட்டில் நல்ல வசதியாக இருக்கா? குளிக்கிறதுக்கு வெந்நீர் போடுறதுக்கு ஹீட்டர் இருக்கா? துணிமணி துவைக்கிறதுக்கு மிஷின் இருக்கா? டேய், என்னடா எல்லாம் தெரிஞ்சுதான் கேட்குறியா என்ன? பாரம்பரியங்கிற பேரில் எவ்வளோ காசு இருந்தாலும் சரி சும்மா அன்னக்காவடி மாதிரி வாழணும்னு நினைக்கிறவன் தான் சிவஞானம். அவ வீட்டில் போய் சிமெண்ட் சோறு இடிஞ்சு விழுந்ததுன்னு வையன், அண்ணன் தம்பியை 4 பேர் சேர்ந்து அவனுங்களா பூசுவானுங்கள ஒழிய அதுக்கு ஒரு ஆளை போட மாட்டானுங்க. கேட்டா அன்பு பாசம் ஒத்துமை அப்படி இப்படின்னு அளந்து விடுவானுங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம வீட்டு பொண்ணு ஆசைப்பட்டு போயிட்டா. நாங்கள் இவ கல்யாணத்தை எவ்வளோ ஜாம்னு பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்பா? டேய் விடுறா, கைராசி குடும்பம், நீதி நேர்மை நாணயத்தின் திலகங்கள். சங்கத்தில் யாராவது தப்பு பண்ணா போதும் உடனே நேரம் வந்து யார் பண்ணாலும் சரி தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் அப்படி இப்படின்னு பாரு. ஆனா அவரே அந்த பக்கம் கடத்தல் பதுக்கல் இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் பண்ணுவாரு. நாம வெளிப்படையா இருக்கோம், அவங்க வெளியே சொல்லாம அப்புறமா அப்படி இப்படி போயிட்டு இருக்காங்க. அதாவது ஊருக்குள்ள பெரிய மனுஷன் காமிச்சுக்கிறாங்களாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும் வைஜெயந்தி. ஆமாம், அந்த வீட்டு ஆளுங்க கல்யாணம் பண்ணதை பற்றி ஏதாவது ரிசப்ஷன் வைக்கணும்னு பேசுனாங்களா? இல்லைண்ணா, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருந்தது. அது மட்டும் இல்ல, அவங்க யாருக்கும் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இஷ்டம் இல்ல. அதனால யாருமே பிடி கொடுத்து பேசல. விடுமா, பிச்சைக்கார புத்தி எப்படி போகும்? 10 காசு செலவழிக்கிறதுக்கு மனசு வராது. ஐயாந்தி குடும்பம் பாரதேசி குடும்பம். சும்மா கைராசி குடும்பம்னு தெரியாதனமா பேசிட்டு இருக்கானுங்க. அதான் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்காள ஒரு மூதேவி. அவ ராசியோ என்ன இளவோ வீட்டுல எந்த நல்ல விஷயமும் நடக்க மாட்டேங்குது. அட விடுங்கப்பா, எது எப்படியோ கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டு மாப்பிள்ளையா வந்துட்டாப்ல. வீரமணி வீட்டு மாப்பிள்ளைன்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. என்ன சொல்றீங்க தம்பி? அது சரிதான்ப்பா. மாமா, சாப்பாடு ரெடியா இருக்கு. அத்தை எல்லாரையும் வர சொன்னாங்க மாமா. சரி போ, வர்றான். எந்த நேரத்தில் இந்த தடுத்துரம் பிடிச்ச வீட்டில் சம்மந்தம் பேசி இந்த மூதேவியை வீட்டுக்கு கொண்டு வந்தோமோ அப்பவே இந்த வீட்டுக்கு கரகம் பிடிச்சிச்சுடா. ஓஹோன்னு இருந்தா என் பொண்ணு, இப்ப பார் ஒண்ணும் இல்லாம வந்து நிக்கா. அப்பா விடுங்கப்பா, நான் நல்லாதான் இருக்கேன். வாங்கப்பா சாப்பிட போலாம். வாங்க. போதும். இந்தாமா, உனக்கு பிடிக்குமே வெண்டைக்காய் சாம்பார் பண்ணிருக்கேன். நல்லா சாப்பிடு. என்ன கண்ணு, உனக்கு முட்டைக்கோஸ் பொரியல் பிடிக்கும்னு பண்ணிருக்கேன். நல்லா சாப்பிடு கண்ணு. கண்ணு, நீங்க 2 பேரும் வயிறார சாப்பிட்டா தானே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். தம்பி, இன்னொரு லட்டு வைக்கட்டுமா? இல்ல போதும் போதும். மாப்பிள பூஜைப்படாம சாப்பிடுங்க. நம்ம வீடு, என்ன வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. நம்ம குடும்பத்துல ஒரு ஆளாயிட்டீங்க. பரவாயில்ல, எனக்கு எதுவும் வேணாம்.
ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, ஏறு பிடிச்சவன் என்ன செய்வான், பானை பிடிச்சவன் பாக்கியசாலி அப்படிம்பாங்க. என்ன புரியுதா? என் பொண்ணை எப்போ கல்யாணம் பண்ணீங்களோ அப்போ இருந்தே உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பிச்சிருச்சு. என் பொண்ணு வசதியான வீட்டில் பிறந்தவ, வசதியாகவே வளர்ந்தவ, வசதியாகவே வாழ்ந்துட்டா. நீங்களும் அவ்வளோ வசதியாக வச்சுக்கணும்ல, அதுக்காக நீங்கள் கஷ்டப்படணும்னு நான் சொல்லலை. உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, உங்களுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு தர நான் ரெடியாக இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? அப்பா விட்டுருங்க. அது எது தேவைனாலும் நாங்க உங்ககிட்ட தானே வரணும். அப்ப பண்ணிக்கலாம்ப்பா. அப்போ சரி. தம்பி என்ன அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க? இல்ல போதும் தான். கண்ணு, மாப்பிள்ளை கைகள் ஒன்று துண்டு எடுத்து கொடு. சரிங்க அத்தை. இந்தாங்க டவல். என்னம்மா நீ எப்படி இந்த வீட்ல இருக்க? உன்னை யாரும் இந்த வீட்டை மதிக்கிற மாதிரி தெரியலையே. ரொம்ப கேவலமா பேசுறாங்க. மீனாட்சி அண்ணி நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. அவங்க ரொம்ப நல்லவங்க. நீ இந்த மாதிரி கஷ்டப்படுறது தெரிஞ்சா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. வேண்டாங்க, விட்டுருங்க. இது என்னோடய போகட்டும். வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம். எங்கேயும் வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேம்மா, நீ தைரியமா இரு. என்ன கை கழுவ போனவர் இன்னும் வரல? என்ன என்ன நடக்குது? உள்ள இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டு ஏதோ உங்க 2 பேருக்குள்ள ரகசிய பேச்சு போன மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சர்ரா. அப்புறம் என்ன மாப்பிள்ள, நல்லா சாப்பிட்டீங்களா? ஆ, நாலு முழுக்க லாரி கடியில் படுத்து வேலை செய்கிறீங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. போங்க, மேலே ஏசி போட்டு வச்சுருக்கேன், நல்லா ஒரு தூக்கத்தை போடுங்க. உங்கள் பழைய பாரம்பரிய வீட்டில் ஃபேன் கூட சரியாக ஓடாது. இங்கே அப்படி இல்லை, எல்லாமே புதுசு புதுசாக இருக்கும். இல்லைங்க, நான் இப்போ கிளம்புறேங்க. என்ன மாப்பிள்ள அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? இந்தாங்க இல்லை பாயசம் இருக்கட்டும், சாப்பிடுங்க. பரவாயில்ல. மாப்பிள்ளை வெத்தலை பார்க்காது போடுங்க. இல்ல பழக்கலாம் இல்லை. இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள போறேன்னா இப்படி? ராத்திரிக்கு ஸ்பெஷலா சமையல் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இருந்து சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்ல. இல்ல கல்யாணம் பண்ணி இப்பதான் புள்ள வந்திருக்கா. இனிமே எப்ப வருவாளோ தெரியாது. ஒரு 4 நாளாவது தங்கிட்டு போங்களேன். இல்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை. வைஜெயந்தி வேணா இங்க இருக்கட்டும், நான் அப்படியே கிளம்புறேன். என்ன மாப்பிள்ள அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க? இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அவன் மெதுவாக வரட்டும், நான் கிளம்புறேன். அப்பா அவர் போய் வேலையை பார்க்கட்டும், கிளம்பட்டும், விடுங்க. நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன். எனக்கு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறியா? ஏண்டி 4 நாள் இருந்துட்டு போன்னு சொன்னா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன்னு சொல்ற? ஏய் ஆ? ஏய் பேசாம இரு, இல்லங்க, பேசாம இருடி. டேய் பறந்தாமா, அப்பா கார் ரெடியா இருக்காடா? ரெடியா இருக்குப்பா. இல்லை இல்லை இல்லை, அவருக்கு வேணா சிரமம், நான் அப்படியே கிளம்புறேன். அப்போ நான் வரேன். வைஜெயந்தி, என்ன பானு? என்னங்க ஆலி நாள் அழகுராணி சமைச்சிட்டு இருக்காங்க போல. ஆமா, அவங்களுக்கு அது தவிர வேற வேலை. அவங்க தான் ஃபுல் டைம் சமையல்காரியாச்சே. ஆமா, நம்ம தான் வேலைக்கு போக போறோமே, நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஆனா பானு, சமையல் விஷயத்துல
ஒரு பெரிய லாக் இருக்கு தெரியுமா? சமையல்ல என்ன லாக்கு? ஆமா, சமையல் மையல் இது ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் வித்தியாசம். அந்த சமையலை வச்சு ஆண்களை இழுக்க முடியும்னு ஒரு புக்ல நான் படிச்சிருக்கேன். எதுக்குங்க ஆம்பளைங்களை இழுக்கணும்? நான் என்ன என் புருஷனை நம்பியா இருக்கேன்? அதெல்லாம் தேவையில்லைங்க எனக்கு. நீங்க இல்ல, ஆனா மீனாட்சி இருக்காங்கல்ல, அப்படியே சமைச்சு போட்டுதான் இந்த வீட்டு ஆம்பளைங்களை எல்லாம் அடிமை மாதிரி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம 2 பேரும் சமைச்சோன்னு வைங்களேன், அவங்க மூஞ்சில கைய பூசின மாதிரி ஆயிடும். ஐயோ, சமையல் எனக்கு அது சமைக்கலாம் தெரியாது. சமைக்க தெரியாதா? உங்களை நான் என்ன பெருசா எதிர்பார்த்தேன். இல்லங்க, பெருசாலும் ஒண்ணும் தெரியாது. ஆனா ஹாட் வாட்டர் போடுவேன், அப்புறம் கிரீன் டீ பண்ணுவேன், அப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ் கூட பண்ணுவேன். இதுல செய்யறதுக்கு என்ன பணம் இருக்கு? இல்லங்க, வீட்ல ஒரே பொண்ணு இல்ல, அப்பா செல்லமா வளர்த்துட்டாரு. அதான். நீங்க சூப்பரா சமைப்பீங்களோ? புலாவ், ஃப்ரைட் ரைஸ், மஷ்ரூம், அப்புறம் சவுத்துல வைக்கிற வத்த குழம்பு, அப்புறம் தாளிச்ச மோரு, உருளை வறுவல். ஓ வாவ், இவ்ளோ பண்ணுவீங்களா? ஆஹா, இதெல்லாம் எங்க அம்மா நல்லா பண்ணுவாங்க. நான் விரும்பி சாப்பிடுவேன்னு சொல்ல வந்தேன். நீங்க சொன்ன ஸ்டைல பார்த்து நான் என்னமோ நினைச்சிட்டேங்க. இல்ல இல்ல, ஆனா இந்த சமையல் புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அத வச்சு படிச்சு அப்படியே பிக்கப் பண்ணிடுவேன் பாருங்க. அதுக்கு எதுக்குங்க இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? அதான் ஆன்லைன்லயே நிறைய ரெசிபி புக்ஸ் எல்லாம் இருக்கே. ஆமால, நம்ம அசத்திடுவோமா? ஐயோ, இங்க பாருங்க, எனக்கு மெயினாலாம் சமைக்க வராது. வேணும்னா நான் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன், காய்கறி கட் பண்ணி கொடுக்கறது. சரி, அப்ப நீங்க ஒன்னு பண்ணுங்க, நீங்க ஆன்லைன்ல பார்த்து படிங்க, நான் அப்படியே ஃபாலோ பண்ணிடுறேன். இதெல்லாம் சரியா வருமா வைஜெயந்தி? எல்லாம் சரியா வரும். அவங்க மூஞ்சில கரிய பூசுவோம். நீங்க வாங்க வாங்க. இவ்வளவு சூப்பரா சமைக்கிறீங்களே, எப்படி அண்ணி? எந்த வயசுல நீங்க கரண்டி பிடிச்சீங்க? சரி சரி, நான் கரண்டி பிடிச்சதெல்லாம் இருக்கட்டும். நீ எந்த வயசுல கரண்டியை பிடிக்க போற? நான் எதுக்கு கரண்டி பிடிக்கணும்? நாளைக்கு கல்யாணம் ஆயிப்போனா சமைக்க தெரியலன்னு சொல்லி புருஷனும் மாமியாரும் உதப்பாங்க. நான் எதுக்கு சமைக்கணும்? நல்லா கேட்டரிங் தெரிஞ்ச மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட வேண்டியதுதான். ஓ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஊருக்கே சமைக்கிறவனா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா அவன் சமைக்காம பொண்டாட்டி கையால தான் சாப்பிடுவான். ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் நீ ஊருக்கே சமைக்கிறவரு எனக்காக சமைக்க மாட்டாரா? அதுதான் பொம்பளை விதிங்கிறது. அப்படி இருந்தா நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க, விடுங்க. இங்க பாரு, சும்மா மசமசன்னு இருக்காம சமைக்க கத்துக்கோ, புரியுதா? ஐயோ, என்னம்மா? என்ன நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்ன பேசணும்? ஒரே வீட்ல தானே இருக்கும். நான் டெய்லியும் நல்லா பேசிட்டு தானே இருக்கேன். இல்ல, தனிப்பட்டு எதுவும் பேசலையே, அதான் கேட்டேன். அப்படியா? ஓகே. ஹாய் அண்ணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? போதுமா? நக்கல். உமா, பானு உன்கிட்ட கேஷுவலா பேசணும்னு பார்த்தாங்க, அவ்வளவுதான். இப்ப நீ மீனாட்சி கிட்ட பேசுறல்ல, அதே மாதிரி உன்கிட்ட ஜாலியா பேசணும், ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒருத்தங்களை பிடிக்கணும், அப்பதான் நல்லா பேச முடியும். உள்ள இருந்து தானா வரணும், சுயமா நடக்கணும், யாரும் சொல்லி கொடுத்து நடக்க கூடாது. சரி அண்ணி, நான் வரேன். மீனாட்சி, சமையலா? ஆமா, உங்க 2 பேருக்கு என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு நானும் பானும் சமைக்கலான்னு இருக்கோம். என்னது, நீங்க சமைக்கிறீங்களா? யார் சாப்பிடுறது? நீங்க தான். பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க, இல்லைன்னா பட்னியா இருங்க. இங்க பாருங்க, நான் சாதம் வச்சுட்டேன், சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்படி திடீர்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? நீங்க வேணா இன்னொரு நாள் ட்ரை பண்ணுங்க. முதல்ல என்ன மெனு, என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க, அப்புறமா பண்ணலாம். என்ன மெனுவா? நாங்க ஒன்னும் கைராசி ஹோட்டல் ஸ்டார்ட் பண்றோம்னு உங்ககிட்ட அப்ரூவல் கேட்டு வரல. வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நாங்க சமைச்சு போடலான்னு இருக்கோம். இங்க பாருங்க,
நான் பாதி வேலையை பண்ணி முடிச்சிட்டேன். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னாதான் அதுக்கு தேவையான பொருள்லாம் இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும். அதனால தான் மெனு என்னன்னு கேட்டேன். பரவாயில்ல, இங்க என்ன இருக்கோ அதை வச்சு நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பச்சை தண்ணி இருக்குன்னா நான் ஹாட் வாட்டர் வச்சிருவேன். இங்க பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. ஏன் இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ண? என்னது இது அதிசயமா இருக்கு? நீங்க 2 பேரும் சமையல் அறை பக்கம்? இல்லத்த, நாங்க 2 பேரும் இன்னைக்கு சமைக்கலான்னு. ஏன் சமைங்களே. அம்மா, நான் பாதி சமையல முடிச்சாச்சு. இப்ப வந்து நான் சமைக்கிறேன் அது இதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க சமைக்கட்டும் மீனாட்சி, செஞ்சு பார்க்கட்டுமே ஒரு நாள். இன்னைக்கு நீ வந்து ரெஸ்ட் எடுவா. அப்புறம் என்னங்க, அதான் அத்தையே சொல்லிட்டாங்களே, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சமையல் கட்டணும் உங்க சொத்தா, யாருக்கும் தராம நீங்களே வச்சுக்கிறதுக்கு. எப்பவும் நீங்க தானே சமைக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க போங்க. சமையல் கட்டணும் உங்க சொத்தா, யாருக்கும் தராம நீங்களே வச்சுக்கிறதுக்கு. எப்பவும் நீங்க தானே சமைக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க போங்க. வா மீனாட்சி, அவங்க சமைக்கட்டும். மீனாட்சி, உன் கையால கரண்டி எடுத்து கொடுத்துட்டு போமா. அங்கே தானே இருக்கு, நீயே எடுத்துக்கோ. பொறாமையில பேசுறா. இது பிடிங்க. ஐயோ பானு, இன்னைக்கு என்னங்க பண்றது? ஃபர்ஸ்ட் டைம் நான் சமைக்க போறேன். உங்களுக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா? பெரும் அடுப்ப பத்த வச்சுட்டு இவ்ளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவ பைத்தியக்காரி அப்படிதான் பண்ணுவா. நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணுங்க. என்ன வைக்கலாம்? இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி சர்ச் வடை சட்டி இருக்கு, அதுக்கேத்த மாதிரி அங்க என்ன இருக்குன்னு பாருங்களேன். ரசத்துல ஸ்டார்ட் பண்ணுவோமா? அதுல ரசமா? வடை சட்டில தாங்க வைப்பாங்க. அப்படியா? ஆ, தெரியல. தண்ணி ஊத்தணும். பரவாயில்ல, எல்லாம் ஒரே தண்ணி தானே, எல்லாம் ஒரே வயித்துக்குள்ள தானே போதும். என்னது? இல்ல, ரசம் வைக்க போறேங்க. இதுவும் டேஸ்டா இருக்குங்க. கஞ்சி, வடிச்ச கஞ்சி நம்ம கஞ்சியா குடிக்கிறோம். இத நாம ரசமா யூஸ் பண்ணிக்கலாம். குட் ஃபார் ஹெல்த். இதெல்லாம் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் பானு. புது மெனுவா இருக்கும் பாருங்களேன். எப்படியோங்க நல்லா இருந்தா சரிதான். இப்போ ரசத்தை பண்றதை விட அந்த லூச காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சுட்டு போயிருக்கு. நாம ஒரு ஸ்ட்ரெயிட்டா கதம்ப சாம்பார் வச்சா என்ன? அப்படின்னா இது தெரியாதா? சேலம் பக்கத்துல எங்க பாட்டி வீடு இருக்கு, நாமகிரிப்பேட்டை. இந்த நாயினெல்லாம் ஊதுவாங்களே, அந்த ஊரு. அங்கதான் நான் பிறந்தேன். அங்க சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க சாப்பிட்டதெல்லாம் ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்ப உங்களுக்கு வெச்சு கொடுக்கற பாருங்க, செம்மையா இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்து உள்ள போடணும். எல்லாத்தையும் மொத்தமா போட்டா நல்லா வாங்க இருக்கும். நல்லதா வரணும், ஒண்ணு கவலைப்படாதீங்க, நல்லா வரும். என்னங்க இது மொத்தமா இவ்வளவு பச்சை மிளகாய் போட்டா? நல்லா வருங்க. ஆரம்பிக்கும் போதே தயவு செஞ்சு எதுவும் சொல்லிடாதீங்க, கதம்ப சாம்பார் கெட்டு போயிடும். இருமா. என்னங்க இப்படி வெடிக்குது? அது மீனாட்சி கிட்ட இவ்வளவு நேரம் இருந்துச்சுல்ல, நல்ல கைக்கு வந்து அப்படிதாங்க வரும். செம சென்ஸ் ஆஃப் ஹியூமருங்க. அப்படிதான் அப்பப்ப வருங்க, நானே எதிர்பார்த்திருக்க மாட்டேன். இவ்வளவு வச்சிருக்காங்களே, இதெல்லாம் போடலாம் தானே? போடலாம், இன்னொரு ரெசிபி கண்டுபிடிப்போம். முதல்ல இதை ட்ரை பண்ணி பாப்போம். இப்படி எங்க பாத்துங்க, நல்லா வருதா பாப்போம். ஐயோ நீங்க பயப்படாதீங்க பானு, நல்லா வரும். எதை எங்க வச்சிருக்கானே தெரிய மாட்டேங்குது, சொல்ல மாட்டேங்கிறா. கரண்டியை கேட்டாலே கொடுக்க மாட்டேங்கிறா. இவ்வளவு வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஏங்க ஸ்மெல்ல பாத்தீங்களா? பானு, இப்ப உப்பு போட்டுடலாம். 1 5 பேர் இருக்கோம். 2 3 4 5 6 7. சிவஞானத்தை மறந்துட்டோம், வெளில போயிருக்காரு, அவருக்காக ஒரு ஸ்பூன். 9. நிறைய போட்டிருக்கோம், பரவாயில்ல, உப்பு தானே. அடுத்து 1 2 3 4. இது அந்த அரட்டிக்கு தூமா. அடுத்து மஞ்சத்தூள். இப்போ நல்லா கிண்டுவோம். ஏதோ கருகுற ஸ்மெல் மாதிரி இருக்கு. அது மீனாட்சியோட அடி வயிறுங்க. அது ஸ்மெல் பண்ணாதீங்க, பேட் ஸ்மெல். இது குட் ஃபார் ஹெல்த்துங்க.
வந்து மோப்ப முடிச்சுக்கோங்க. ஐயோ கடவுளே. அத்தை, நீங்க உட்காந்து சாப்பிடுங்க. ஐயோ இப்ப வேணாம்மா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன். மீனாட்சி, நீ சாப்பிடுமா? இல்லம்மா, எனக்கு இப்ப வேண்டாம், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உமா, நீ போய் சாப்பிடு. என்னாலாம் முடியாது. நீங்களாம் எஸ்கேப் ஆயிட்டு என்ன பலிக்கடை ஆக்க பாக்குறீங்களா? என்ன வாய் நீளுது? நாங்களும் ருசியா தான் சமைப்போம். சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா பேசு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்க இருந்து வாயை திறந்து பேசுறது? ஏய், சும்மா பேசாதடி, உட்காந்து சாப்பிடு. சமைச்சாங்கல்ல. நல்லா சாப்பிடு, வளர்ற பொண்ணு. போதும். இன்னும் கொஞ்சம் போடவா? போதும். போதும் 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 போதும். இன்னும் கொஞ்சம். இல்ல வேணாம். இது என்ன சாம்பாரா இல்ல கஷாயமா? மனுஷன் சாப்பிட முடியல. எனக்கு வாந்தி வரும் போல இருக்குன்னு. பானு,